அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிஎஸ்எல் கிருஷ்ணகிரி. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. கடந்த கால ஆண்ட கொஸ்டினை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நிறைய யோசிக்கவே டயத்தை நேராக வேஸ்ட் பண்ணி விட்டுட்டு நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யோசிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு இனிமே வர தேர்வுக்கு ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்க வேண்டியதுதான். இனிமேல் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, அடுத்த குரூப் 2 வருதுங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், புக்கு சம்ம மட்டும் நம்பக்கூடாது, பழைய கொஸ்டின் பேப்பரையும் நம்பக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், கிரியேட்டிவாக நம்ம யோசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு உணர்த்துது இந்த கொஸ்டின். அப்புறம் இந்த பேப்பர் 1 நியமனத்தில் எழுத போகிறாங்க, அவங்களுக்கும் 6லேருந்து 10 வரைக்கும் புக்கு சம் சொல்லியிருக்காங்க. புக்கில் உள்ள சம் அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை சார்ந்த வேறு மாதிரியோடு கேட்கலாம். இப்போ நம்பர்ஸ்னு ஒரு கொஸ்டின் புக்கில் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கொஸ்டின் வந்து புக்கில் எடுக்காமல் ஓல்டு கொஸ்டினை கிரியேட் பண்ணியோட கேட்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாடல் வச்சு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம இனிமே வரும் தேர்வுகளை நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் அடிக்க முடியும் அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு உணர்த்திருக்கு. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, யோசிச்சா ஈஸியாக தான் இருக்குது. ரைட்டு, கவனிங்க. நம்ம இப்போ ஏற்கனவே யூடியூப் சேனலில் இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்தாச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, விளக்கம் கேட்டாங்க. ஏன்னா இனிமேல் ஒரு தேர்வுக்குள்ள அதை பயன்படுத்திக்கலாம், அதனால் இந்த விளக்கத்தையும் இதில் சொல்லிவிடுவோம். ஓகே, முதல் கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்னு கேட்டிருக்கு. கொஸ்டினை குழப்பி விட்டுருக்காங்க. கணக்கு கூட்டு வட்டி கணக்கு தான். நம்ம கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், A = P × 1 + R/100 n. நம்ம ஃபார்முலா வச்சு கணக்கு போடலாம். Pனா அசல் எடுத்துக்கலாம், R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, என்ன ஆண்டு 2 எடுத்துக்கிறோம். நம்ம கொஞ்சம் இன்னொரு மெத்தடில் போட்டுக்கலாமா, ஃபஸ்ட் ஆண்டு போட்டுக்கிறோம். மொதல் ஆண்டுக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம். 12,000க்கு 5% 5/100, 0 அடிச்சிடலாம். 5 12 60, ஒரு 0 சேர்த்துங்க, 600 வட்டி கிடைக்கிது. அடுத்த 2ஆம் ஆண்டு, இது என்ன பேருனா வட்டி கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அசலையும் வட்டியும் கூட்டிக்கணும். அசல் 12,000, அதுக்கு வட்டி ஒரு 600 ரூபா, 12,600 ரூபா மாற்றிக்கணும். என்ன கூட்டு வட்டினா, நம்ம வந்து ஒரு கடன் வாங்குகிறோம், ஒரு பேங்கில், ப்ரைவேட் பேங்கில் ஒரு 10,000 கடன் வாங்குகிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாதம் வட்டி ஒரு 1000ன்னு வச்சிங்களேன். நீங்கள் மாதம் கட்டினா 1000 ரூபா, அப்படி கட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே எழுதியிருப்பாங்க 6 மாதம் ஒரு முறை வட்டி கட்டவும். இப்போ 7ஆம் மாதம் போகும்போது 6 மாதம் வட்டியும் அசலையும் சேர்த்து வட்டிக்கு வட்டி போடுவாங்க. அதுதான் கூட்டு வட்டின்னு பேருங்க. அப்போ 12,600க்கு 5% பார்க்கணும். இதை அடித்தோம்னா 5 12 60, 5000 30, ஒரு 630 ரூபா வருமா. 2 ஆண்டு கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு ஆண்டு கேட்டாங்கன்னா, இந்த வட்டியும் அசலையும் கூட்டிக்கிட்டு அதுக்கு வட்டி கண்டுபிடிக்கணுமா. இது மொத்தம் 1,200 ரூபா வட்டி வந்திருக்கு. வட்டின்னு கேட்டாங்கன்னா இந்த கூட்டு வட்டி எழுதிக்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளவு மொத்த தொகை, முதிர் தொகைனா மொத்த தொகை, அமௌண்ட்டு மொத்த தொகை ஏன்னு பேர். அதுக்கு ஃபார்முலா அசல் ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்டு. அசல் வந்து ஒரு 12,000, வட்டி வந்து 1,230, சேர்த்தா 13,230 ரூபா மொத்தமாக அவருக்கு கிடைக்கும். இல்லை கொடுப்பாரு, கடன் வாங்கினா கொடுக்கணும், இல்லை பணம் கொடுத்துருந்தா வாங்கணும். இதான் மொத்த தொகை. சரிங்களா? ஓகே, அடுத்த பார்க்கலாமா. கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரம்பம்னா ரேடியஸ், 24 சென்டிமீட்டர் உயரம் ஹைட்டும் உடைய ஒரு கூம்போடிவே கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தான் துணியின் அகலம் B 4 மீட்டர் நீள அகலம் கொடுத்துருக்கு, நீளம் கேட்டிருக்காங்க. ஒன்றில் ஒரு கூடாரம் செய்கிறாங்க, அது கோன் ஷேப்பில் கூடாரம் அமைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். கோன் மாதிரி இருக்குது. அதில் வந்து துணி வந்து செவ்வகம் ரெக்டாங்கிளாக எடுத்து மேலே, ஏன்னா அப்படியே கட்ட முடியாத, மேலே துணி போட்டால் தானே உங்களுக்கு வெயில் மழைக்கு தாங்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், இது பேர் ரேடியஸ்னு பேர் ஆரம், இது பேர் ஹைட்னு பேர் உயரம், இது வந்து எல் சாயர்னு பேர். நல்லா கவனிங்க. இந்த துணி வந்தால் எதை குறிக்கும், பரப்பை குறிக்கும், ஏரியா தான். கனவு என்பது வெயிட்டு, அதாவது ஒரு பாட்டில் தண்ணி வச்சுட்டா அது கனளவு, ஒரு மண் அது கனளவு தான் வெயிட்டு.
இந்த துணியெல்லாம் எதை குறிக்கும்? ஏரியாவை குறிக்கும், பரப்பு. சரிங்க. இது என்ன கூம்பா? கூம்போட வளையப்பரப்பை ஈக்குவல் டு அந்த செவ்வகத்தோட பரப்புக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஏன்னா கூம்பில் தான் அந்த செவ்வக துணியை மேலே போத்துறாங்க, கட்டுறாங்க. கூம்பின் வளையப்பரப்பு பைஆர்எல், செவ்வகத்து எல்/பி, ரெண்டு ஒரே எல்லாம் இருக்கல, கேப்டனை மாற்றிக்கிறேன். பைனா 27 போட்டுக்கலாமா? ஆரம் ஒன்று மீட்டரில் கொடுத்துருக்கு, ஒன்று சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. விடை மீட்டரில் இருக்கா? அப்போ உங்களுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர். அப்போ 700 சென்டிமீட்ரு உங்களுக்கு 7 மீட்டர். ஆறு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர்னு போட்டுக்கோமா. லெங்க்த்து எள்ளு கொடுக்கல, ஹச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டுபிடிக்கணுமா? ரைட். ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க 24 மீட்டர். எல்லுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h² + r². ஹச் உயரம் 24². ஆர் வந்து 700 சென்டிமீட்டர் 7 மாற்றி 7 மீட்டராக மாற்றியாச்சு. ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் 700 சென்டிமீட்டர்னா 7 மீட்டரா? ஒரு 576 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 49 கூட்டினா 625 ரூட் 25 வருமா? அப்போ எல் வந்து 25 போட்டுக்கணும். இங்கே வந்து செவ்வகத்தோட நீளம் கேட்டிருக்கு, அகலம் கொடுத்துருக்காங்க 4. இதை அடிச்சிடலாமா? அடித்தாச்சு. பெருக்குனா 22 25 550 வரும். எல் × 4 எல்சிக்குள்ள 550 4 வகுத்து போட போகிறோம். 22 25 பெருக்கி பாருங்கள். 20 காலுங்க, 22 பாதி 11, அதில் பாதி 5.5 550 வரும். அடிக்கலாமா? 550 4 அடிச்சு போடுவோம். அப்படியே அடிப்போம். ஓரால் 4 1 15 3 12 3 30 7 28 137 வந்துருச்சு. அப்போ சரியாக இருக்கும். 28 2.0 போடுங்க. 5 20 ஓகே. 137.5 மீட்ரு வரும். புள்ளி மாறி மாறி இருக்கு, கரெக்டாக புள்ளி ஊற்றிக்கணும். சரிங்களா? இது அளவில் கணக்கு 10th புக்கில் உள்ள கணக்கு தான். இனிமேல் ஒரு காலகட்டத்தில் புக்கில் உள்ள சமம் மட்டும் பார்க்காம எல்லா சமமே அதை சார்ந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மனக்கணக்கு, உளவியல் கணக்குன்னு சொல்லுவாங்களா. ரீசனிங் 1 2 6 24 120 கொஸ்டின் மார்க். இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. 1 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 2 3ஆல் பெருக்கியிருக்காங்க, 6 வருதா? 6 4 24 24 5ஆல் பெருக்கியிருக்காங்க 120. இப்போ 2 3 4 5 அடுத்து 6ஆல் பெருக்கணும். 6 120 720 வருமா? ஆன்சர் 720. இனிமேல் கொஸ்டின்னா ரீசன் இதெல்லாம் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ரீசன் இப்போ குரூப் 2ஓட பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து 40 கொஸ்டின் சேர்த்துருக்காங்க. எல்லாமே ரீசன் சம்மந்தமாக இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம வீடியோ போடுவோம் நிறைய. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. x/y 2:1னா எக்ஸோட மதிப்பு 2, ஒய்க்கு 1. கொஸ்டின் x² - y² ரேஷியோ x² + y². இதெல்லாமே சின்ன ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம ஏற்கனவே இந்த கணக்கில் நடத்தியிருக்கோம். x² 2² - 1² 2² + 1² 4 - 1 4 + 1 கழிச்சோம்னா 3 கூட்டினா 5 3:5 ஓகே. 3:5 5:3 கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ரேஷியோ கணக்கெலாம் பெரும்பாலும் எப்பயும் கேட்குறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. குமரன் 20% தள்ளுபடியில் டிஸ்கவுண்ட்டில் வந்து ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை கேட்டிருக்காங்க. இது கணக்காக போட அசல் விலை எக்ஸ்னு வச்சு போடணும். நம்ம விட வச்சு போட்டுக்கலாமா? ஏ ஆன்சர் 125. இது அசல் விலையாக இருந்தால் அந்த விலையில் ஒரு 20% தள்ளுபடி எவ்வளோன்னு பார்ப்போம். 125% பை 100 போடுங்க. அடித்தா 5 20 100 அடித்தா 2 5 5 25 25 ரூபா தள்ளுபடின்னு இந்த ஆன்சர் வந்துருச்சு. சேமிச்சிருக்காரா? அப்போ ஆன்சர் தான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த விடையிலாம் அடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை.
250 ரூபாய்க்கு 20% பார்த்தோம்னா உங்களுக்கு 50 ரூபா சேமிச்சு வச்சுருப்பார். 25னா இது ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம கொஸ்டினில் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அவனே கொடுத்துட்டாங்க. A1 B2 C3 Z26னா ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பரை கொடுத்துருக்காங்க. நம்மளும் ABCD வந்து எழுதி வச்சுக்க வேண்டியதான். GHIJKLM போட்டுட்டு எப்பயும் இந்த ABCD கணக்கு கேட்குறாங்க. அதனால் ஒரு 13 நம்பரை எழுதிங்க. மொத்தம் 26 எழுத்த கீழே NOPQRSTUVWXYZ. ஏக்கு 1 போட்டுக்கலாமா? 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இந்த லெட்டர்ஸ் கணக்கெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக பார்த்துங்க. அப்படியே அங்கேயே ஆன்சர் பண்ணிடலாமா? சமம் இல்லைன்னா ஒரு 3 சமமாக இருக்கும், 1 சமம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 24. இதுக்கு 24. இஎஸ்இ வந்து 5, எஸ் 19, அதுவும் 24 வருது. A1 C3 H வந்து 8 கூட்டினா 12 வருது. ACH A1 C3 H8 3 24. இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. 1 மட்டும் சமம் இல்லாமல் இருக்குது. அவன் சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சி தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்பரில் கொடுத்து HCF மீசியம் எதுக்கு சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. 3 ஈக்குவலாக இருக்குது. 1 மட்டும் ஈக்குவல் இல்லாமல் இருக்காதான் ஆன்சராக இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் நம்ம வந்து யூடியூப்பில் கணக்கில் போட்டு கொடுத்துருக்க மாரி ஒரே நம்பராக போனால் அதுக்கு ஆன்சரும் 5 தான் சொல்லியிருக்கோம். என்ன சம்மா போட்டு காட்டிடுவோமா? இப்படி போனால் அதுக்கு பேர் என்ன பேர்னா முடிவிலி தொடர்னு பேர். இன்ஃபினிட்டிவ். சரி, கணக்கை போட்டு காட்டிடுவோம். 2 மெத்தடில் கணக்கு போடுவாங்க. யூஸ்வலாக புக்கில் பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்க 9th புக்கில் இருக்கும். ஒரு நம்பர் ரூட்டில் இருந்தால் அதை எடுக்க மேலே நம்ம 1/2 சேர்ப்போம். அப்போ இதுக்கு 1/2. இதை வெளில எடுத்தோம்னா இது 2, இது 4, 8ஆக மாற்றிக்கோ. 1/4, 1/8 இப்படியே போயிட்டுருக்கு. நம்ம மேலே மட்டும் 5 பொதுவாக எடுத்துக்கிட்டு அடிமன் வந்து அடுக்க கூட்டிக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா இருக்குது. A/m × A/n = A/m+n. இது அப்படியே இருக்கட்டும். இதை மட்டும் எழுதிக்குமா? அரை 1/4 1/8. எப்பயுமே முடிவு தொடர் எப்படி இருக்கும்னா ஒரு ஜிபியாக தான் இருக்கும். பெருக்கு தொடராக இருக்கும். பெருக்கி பாருங்கள். 2 2 4 4 8 ஜிபியாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. S∞ A/1 - R. ஏன்னா முதல் நம்பர் குறிக்கும். 1/2 1 - R என்பது ரேஷியோ. இதான் ஃபார்முலா. D2/D1. D2 1/4 D1 1/2. 1/4 இன் தலையில் மாறினா 2/1 மாறும். அடித்தா 1/2 வருதா? இது ஒரு 1/2. மேலே அரை 1 கழிச்சா அரை அடித்தா 1 வருதா? 1 வருது. தேர்ஃபோர் 1க்கு மேலே தான், அதாவது 5க்கு பவரில் தான் 1/2 1/4 1/8 போயிட்டுருக்கு. 5க்கு மேலே தான் இருக்குது. இந்த மேலே உள்ளதுக்கு மதிப்பு 1 முடிச்சிருக்கோம். 5 5 ஆன்சராக இருக்கும். 5 பேர் 1 கொடுத்தாச்சு. அவங்க ஆன்சர் அப்படியே விட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரே நம்பராக போயிட்டு இருந்தால் இன்ஃபினிட்டியாக இருந்தால் இதுக்கு ஆன்சர் 3. 5ஆக இருந்தால் 5, 3னா 3ன்னு கொடுத்து கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே, நம்ம குரூப் 4 கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ குரூப் 2க்கு வந்து நம்ம கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. நமக்கு சென்ட்ரு கிருஷ்ணகிரி காஞ்சி எக்ஸலனில் குரூப் 2A எல்லாத்துக்குமே ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி படிக்க முடியாத வீட்டிலேருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டால் ஆன்லைன் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களை அதை பற்றி விளக்கம் லாஸ்ட்டாக நம்பர் தர்றேன். கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உயரம் 4 மீட்டரா? H வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்பு 500
சதுர மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். பரப்புனா ஏரியா. நல்லா கவனிங்க. ஏன்னா உருளை தானே சிலிண்ட்ரு. ஒரு சிலிண்டரோட அடிப்பகுதி எப்படி இருக்கும்னா வட்டமாக இருக்கும். சர்க்கிள், வட்ட வடிவம். வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலானா பை ஆர் ஸ்கொயர்டு. இது ஒரு சர்க்கிள் வட்டம் பை ஆர் ஸ்கொயர். சுற்றுலாம் 2/r போட்டுக்கணும். வெறும் பரப்புனா பை ஆர் ஸ்கொயர்டு. என்ன கேட்டிருக்கு? உருளை கனவு கேட்டிருக்காங்களா? உருளை கனவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். உருளைனா சிலிண்ட்ரு, அந்த வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரு வால்யூம். இதோட மதிப்பை அவனே கொடுத்தாச்சு. பையெலாம் ஆளெலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. பை ஆர் ஸ்கொயர் 500 போடுங்க. இந்த ஹைட் வந்து ஒரு 4 மீட்டரா, 4 5 20 200 2000 மீட்டர்ஸ் க்யூபு. ஏன்னா கனம்னு வந்தாலே க்யூபு தான், எல்லாமே க்யூபில் தான் இருக்குது. ஆன்சர் 2000 க்யூபு. 5 20 2 சைபர் போட்டாச்சு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? மூணு எக்ஸ் ப்ளஸ் 4y ரேஷியோ 4x + 6y 22:32 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு 3x + 4yக்கு நம்பரு 22, 4x + 6yக்கு 32 எடுத்துக்கலாம். நம்பரை கொடுத்து பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் 22 வரணும்னா என் நம்பர் உங்களுக்கு தெரியும், பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு என்ன கொடுத்தா 22 வரும். இல்லை சால்வ் பண்ணி காட்டுறேன், கவனிச்சிங்க. இதை 2ஆல் வகுத்து விட்டு போடலாம். 2 6 வரும், 2 4 வருமா? சரி, இப்படி போட்டுக்கலாம். ரெண்டும் ஒரே நம்பரை மாறணும்னா மாற்றி பெருக்கணும். இது பேர் 1 2ன்னு வச்சுக்கோமா. 1 ஈக்குவேஷன் 4 பெருக்கணும். 2 எடுத்து 3ஆல் பெருக்கணும். பெருக்குனா 3 12x, 4 16y, 24 88. 4ஆல் 3 பெருக்கணும், 4 பெருக்கணும், 21 பெருக்கணும். 2 ஈக்குவேஷன் எடுத்து 3ஆல் பெருக்க போகிறோம். 4 3 12x, 6 3 18y, 32 3 96 வருமா? 6 96. சைனை மாற்றினா மைனஸ் மைனஸ் மைனஸு எக்ஸ் அடிப்பட்டு போடும். 18y 12y கழிச்சா 2y. இதான் பெரிய மைனஸை போடுங்க. 96 88 கழிச்சா 8 வருமா? 96 88. 16 8 கழிச்சா 8 வருது. பெருமை -8 மைனஸ் அடிச்சிடலாம். ஒய் 8/2 4 வருது. ஒய் மதிப்பு 4. அப்போ இதான் ஆன்சராக இருக்கா? ஒய் 4 எக்ஸ் 1. சரி, ரைட்டு. எக்ஸுக்கு கண்டுபிடிச்சிடலாமா? ஒய் 4 கொண்டு கொடுத்து 1 கொடுத்தோம்னா 1 எடுத்து கொடுப்போம். 3 எக்ஸு 4 ஒய்க்கு 4 கொடுங்க 22. நாங்கள் 16 அங்கே போனால் -16 மாறும். கழிச்சா 6 வரும். எக்ஸு 6/3 2 வருது. ஓகே. எக்ஸ் 2 ஒய் 4. எக்ஸ் 2 ஒய் 4 ரெண்டையும் ரேஷியோ கேட்டிருக்காங்களா? 2:4 போட்டுக்கிட்டு 2ஆல் அடிக்கலாம். அடித்தா கொடுத்துருக்காங்க. 4 2 2 2 4. ஆன்சர் 1:2. இது கிடையாது, இது ஆன்சர். அடித்து பார்த்தா இப்படி தானே வருது. 1:2 வருது. சரிங்களா? ஸோ ஓகே. இது 2ஆல் அடிச்சோட போடலாம். 2 2 4 3 6. அங்கே 16 வரணும். எக்ஸுக்கு 1 கொடுத்து பாருங்கள், ஒய்க்கு 2 கொடுத்து பார்த்து அப்படி போட்டாலும் வராதா? சரி, ஓகே. இப்போ ஆன்சரை போட்டு பார்த்துங்க. அப்படி ஓகே. இதுமாரி சால்வ் பண்ணி போட்டால் தான், ஏன்னா அடிப்படுறதுனால சால்வ் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் டைம் எழுதிங்க. அப்படி பாருங்கள். அப்படியே இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இது ஒரு கொஸ்டின் நம்ம கணக்கு பார்த்துருக்க மாட்டோம். பழைய கொஸ்டின்லாம் கிடையாது, ஆனால் இருக்குது. அகர்வால் புக்கில் அந்த மாதிரி கணக்கு இருக்குது. ஏன்னா நம்பரில் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஏபி கொடுத்து வச்சு போட்டிருக்காங்க. சரி, கணக்கு போட்டுக்கலாம். ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் எம்இஸ்ட் என்னும் விகிதத்தில் ரேஷியோவில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமா? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. நம்மளா ஏ ஒரு நம்பர் எடுத்துக்குமா? ஏ ஒரு 5ன்னு எடுத்துக்கிறேன், பி ஒரு 10ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். எல்சிஎம் மீசிமானா இதில் பெரிய நம்பரு 10.
ஏன்னா 5ஐயும் 10ஐயும் டிவைட் பண்ணால் 5 அடித்தா ஓரஞ்சு 5 2 10 I2 10 தான் எல்சியம் கிடைக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று 10. இது விகிதமாக போடுவோமா, விகித ரேஷியோ போட்டுக்குவோம். 5ஐயும் 10ஐயும் ரேஷியோ போட்டோம்னா ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10, இதான் எம்மு, இதான் எண்ணு. நல்லா கவனிங்க. இந்த மீப்பும் ஆன்சர் வர மாரி நம்ம கணக்கை செட் பண்ண போகிறோம். 5 10 இது ஏபி. ரேஷியோ 1:2 எம்மு எண்ணு. நம்ம எல்சியம் 10 வரணும். இதை பெருக்குன்னா ஓரஞ்சு 5 தான் வருது. இதை பெருக்கி பாருங்கள், I2 10 வருது. எதை பெருக்குனா I2 10, ஏ எண்ணையும் பெருக்குனா உங்களுக்கு I2 10ன்னு வருது. இதை பெருக்கி பார்ப்போமா, 10 1 அது 10 வருது. பிஐயும் எம்ஐயும் பெருக்கினாலும் 10 × 1 10 வருது, எல்சிஎம் வருது. இதே பிறகு 20 போயிடும். அப்போ ஏஎன் இல்லை பிஎம், ஏஎன் இல்லை பிஎம், எம்பின்னு இருக்குது. ஓகே, பிஎம் தான் உங்களுக்கு எம்பியாக மாறி ஆன்சரில் இருக்குது. இதாங்க ஆன்சராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, குழப்பி விட்டுருக்காங்க. இதில் யோசிக்கிற கணக்காக இருக்குது. எல்சிஎம் 10 வரணும். அதாவது ஃபஸ்ட்டையும் பெருக்கினா வருதா, இல்லை ஃபஸ்ட்டையும் 2ஆம் பெருக்கினா தான் 10 வருது. அப்போ ஏஎன் இருந்தாலும் ரைட்டு தான், ஆனால் இல்லை ஓர் 10 10. அப்போ எம்இயும் பியும் பெருக்குனா வருது. அப்போ ஆன்சர் ரைட்டு தான். ஓகே, எம்பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 24 மீட்டர் நீளம்னா எல் பேரா 24 மீட்டர், அகலம் பி ஒரு 18 மீட்டர் போட்டுங்க. உயரம் H 16. இது போல் நீள அகலம் உயரம் இருந்தாலும் அதுக்கு பேர் கனசெவ்வகம், கியூபாய்டு. இப்போ எல்லா உருவத்துலேயும் மீப்பர்னா எந்த பக்கம் வச்சா அளவு அதிகமாக வைக்கலாம்னா மூளை விட வச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் அந்த கம்பியை வைக்கலாம். டயகோனல். எல்லா உருவத்துக்கும் எந்த அதிகமாக இருக்கும்னா இந்த மூலையோட தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா √L² B² H². எல் பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர்டா, 24 ஸ்கொயர்டு, பி 18 ஸ்கொயர்டு, H உயரம் 16 ஸ்கொயர்டு. 24 ஸ்கொயர் பண்ணால் 576, 18 324 வரும். 16 ஸ்கொயர் 256 வருமா? அப்படி கூட்டுங்க. 576, 324, 256, 10 14 மீதம் 1, 8 6 8 15 மீதம் 1, 6 5 11, 1156 வருது. ரூட் எடுத்தோம்னா 14 ஸ்கொயர் பண்ணால் 196 தான் வரும். 24 ஸ்கொயர் பண்ணால் 576 வரும். 44 கூட போயிடும். 4 மேலே போயிடும். அப்போ 34 தான். சரிங்களா? 34 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 4 14 மீதம் 1, 12 13, 3 11 மீதம் 1, 10 1 11, 3 10, 6 5 1 1. சரியாக இருக்குது. ஆன்சர் 34. ஏன்னா 30 900, 40 40 1600 போயிடும். இப்போ 1150 தான் இருக்குது. அப்போனா 34 தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா. இரு எண்களின் மீசிமா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. மீசிமானது மீப்போவா போல் 6 மடங்காகும். மீப்போவா 12 மற்றும் ஓரின் 36 மற்றொரு நம்பர் கேட்டிருக்கு. இதுபோல் ஒரு நம்பர் மற்ற நம்பர் கேட்டாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. இரு எண்களின் பெருக்கல். கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மீசிமா மீப்பா அதிகமாக கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெருக்கல் ஈக்குவல் டு மீசிமா இன்டு மீப்போவா. இது எப்படி எழுதிக்கலாம். ஏ இன்டு பி ஈக்குவல் டு 2 நம்பருக்கு எல்சிஎம் இன்டு HCF. ஓகே, ஓர் என்ன ஏன்னு வச்சுக்குவோம். ஏ தெரியும் 36, பி கண்டுபிடிக்கணும். அடுத்தபடியாக மீப்போவா கொடுத்துருக்காங்களா. மீப்பெரு காரணின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒன்று தான். மீப்பெரு பொது வகுத்தி காரணி 12. HCF கொடுத்தாச்சு. மீசிமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீசிமா எல்சிஎம். மீப்பா போல் 6 மடங்குனா 6 × 12 72ன்னு வச்சுக்கலாமா.
இது வந்து 6 மடங்குன்னு 6 12 72. ஏ 36, பி கண்டுபிடிக்கணும். எல்சி 72, மீப்போ வந்து 12. பிசி ஈக்குவல்ட்டு பெருக்கின வகுத்தெல்லாம் மாறும். இந்த 36 கீழே வகுத்துக்கலாமா? 1 12 12 3 12 36. இதை அடித்தா 2 2 2 6 4 12 24 ஆன்சர் வருமா? இட்ஸ் ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட ஒரு நிமிஷத்துலேருந்து கணக்கெல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தின், அரைக்கோளம்னா ஹெமிஸ்பியர், மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை. மீப்பெருனா பெரிய வட்டம். அரைக்கோளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம், பவுல், இது அரைக்கோளம் தெரியுமா? ரைட்டு. அரைக்கோளத்தில் ஒரு வட்டம் தான் பெருசாக இருக்கும். அடுத்து வரைஞ்சோம்னா என்ன ஆகுனா அடுத்த வட்டம் கம்மியாக தான் இருக்க முடியும். அப்போ வட்டம் பெரிய வட்டம்னா ஒன்று தான் ஆன்சர். சரிங்களா? அரைக்கோளம்னா நம்ம தேங்காய் வெட்டினோம்னா பாதியாக வெட்டினோம்னா அது அரைக்கோளம். அந்த மேம்பூரி தான் பெருசாக இருக்கும். அடுத்த வெட்டினோம்னா கம்மியாக தான் இருக்கும் சைஸு. அப்போ ஆன்சர் 1. இது ஒரு மீப்பாவா கணக்கு தான். இரு எண்களின் மீப்பாவா 11, மீசிமா 693, ஓர் எண் 77 எண்ணில் மற்ற கேட்டிருக்கு. பேர் கணக்கு போட்டோம். இரு எண்களின் பெருக்கல் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். ஏன்னா ஒரு நம்பர் குறிக்குமா? ஓர் எண் நிறைய கணக்கு இதே மாடலில் கொடுத்துருக்காங்க. இது ஏன்னு வச்சுக்குவோம். பி கண்டுபிடிக்கணும். மீப்போவை கொடுத்தாச்சா? மீப்போவானா உங்களுக்கு ஹெச்சிஎஃப் 11, மீசிமா மீச்சி 20 மடங்கு எல்சிஎம். எல்சிஎம் 693. எப்பயுமே மீசிமா அதிகமாக இருக்கும், மீப்போ கம்மியாக இருக்கும் நம்பரில். ஓகே. ஏ 77 போடுங்க. பி கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் 693, ஹெச்சிஎஃப் ஒரு 11, பிசி ஈக்குவல் டு 693 இன்டு 11 பெருக்கல் வகுத்தலாம் மாறும். எடுத்தனா ஒரு நம்பர் 77. இதை அடித்தோம்னா ஒவ்வொரு 11 11 7 77. எல்லாம் எப்படி சொல்லி பாருங்கள். 9 63, 6 69 63 99 ஆன்சராக கிடைக்கும். ஓகே. இந்த ஃபார்ம் வச்சு நிறைய கணக்கு கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அப்படியே அடுத்த பாருங்கள். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையை 120 லிட்டர் 150 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலங்களில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். இப்போ சமலன் வந்தாலே வந்து அது ஹெச்சிஎஃப் தான். அதிகபட்சம் அப்படின்னாலே மீப்பெரு பொது வகுத்தி, அதான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். 120 180 வகுக்கக்கூடிய பொதுவான எண் 10ஆல் அடிக்கலாம். 12 10 120, 18 10 180. இது 2க்கு பொது நம்பர் 6ஆல் அடிக்கலாமா? 2 6 12, 3 6 18. இப்போ 2க்கு 3க்கு பொது நம்பர் கிடையாது. இப்போ 5 6 60 லிட்டர். 60 லிட்டர் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அதிகபட்சம்னா உங்களுக்கு மீப்பை கண்டுபிடிங்க. குறைந்தபட்சம் மீச்சிறு அப்படின்னா மீசிமா. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் இந்த கணக்கெல்லாம் 10th புக்கில் இருக்குது. 3 கியூப் ப்ளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 829 2 சைபரா 70900. கியூப்னு வந்தாலே ஃபார்முலா n இன்ட்டு n + 1. இங்கே கேன்னு போட்டுக்கலாமா? கே இன்ட்டு கே + 1/2 ஹோல் ஸ்கொயர்டு. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டாக மாறும். இது ரூட் எடுத்தாலே போதும். நம்மளுக்கு ரூட் தெரியும். 720 ரூட் எடுத்தோம்னா 27 27 பிரிச்சுக்கலாம். நிறைய நம்ம எழுதி போட்டிருக்கோம். ஸ்கொயர் நம்பர்லாம் 27 போட்டுங்க. 2 0 1 0 எடுத்துக்கலாம். ரூட்லேருந்து 2 நம்பருக்கு ஒன்று எடுக்கிற மாதிரி 2 0 1 0. இது எதோட ஃபார்முலானா இயல் நம்பரோட ஃபார்முலா. அப்போ ஆன்சர் 270. ஓகே. இப்படி பெருக்கியோட பார்த்துக்கலாம். 22 22 பேருக்குன்னா 484 2 சைபர் வரும். 177னா 280 2 சைபர் போட்டுங்க. இப்போ 37 பெருக்கி பாருங்கள். எல்லாம் டிக் பண்ணிக்கலாம். 30 நாளே உங்களுக்கு 900 மேலே போயிடுச்சு. இது 700 தான் இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 37 பெருக்கி பாருங்கள். 7 49 4 24 25 3 29 2 11 9 6 3 1. இந்த நம்பரே இல்லை. அப்போ ஆன்சர் 27 27 79 தெரிஞ்சோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணி போயிடலாம்.
சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இது ஒரு ரீசனிங் சம்மு தான். இப்போ கணக்கு நிறைய கேட்டுட்டு வர்றாங்க. இனிமேல் வர கொஸ்டினும் இப்போ குரூப் 2லாம் வரப்போகுது. நிறைய ரீசனிங் சம் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதோட மெயின்ஸில் வந்து 40 கொஸ்டின் மேத்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 3 5 9 எக்ஸு 33 ஒய் என்ற தொடர்னா உங்களுக்கு இது ஒரு சீக்வன்ஸ். ஏபிஜிபி கிடையாது, கூட்டுத்தொடர் பெருக்குதொடர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸு ப்ளஸ் ஒய்யை கூட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கணக்கெல்லாம் ஃபார்முலா கிடையாது. ஒன்று கூட்டி பார்க்கணும், இல்லை பெருக்கி பார்க்கணும். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 4 வருது. அதில் 1 கழிச்சிருக்காங்க. அடுத்த நம்பர் 3 கிடச்சிச்சு. 3 2ஆல் பெருக்கணும் 6 வருது. 1 கழிச்சா 5. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. I2 10, 1 கழிச்சா 9 வருது. ஓகே, அப்போ 9 2ஆல் பெருக்கணும்னா 18 வருதா? 1 கழிச்சா 17. அப்போ எக்ஸோட மதிப்பு 17 போட்டுங்க ப்ளஸ். அடுத்து செக் பண்ணி பார்ப்போமா? அடுத்து 2ஆல் பெருக்கணும் 34. 1 கழிச்சா 33 வருது. சரியாக இருக்குது. அப்போ அடுத்த நம்பர்னா 2ஆல் பெருக்கி 1 கழிச்சிருக்காங்க. 32ஆல் பெருக்கணும்னா 66. 1 கழிச்சோம்னா 65. இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய். 65 65 75 82. ஆன்சர் 82. நிறைய மணி கணக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம நிறைய வீடியோ இதுமாரி கணக்கெல்லாம் நிறைய வீடியோ போட போகிறோம். அடுத்த பாருங்கள். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாளில் 3880 சம்பாதிக்கிறனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாளில் 1540 சம்பாதிக்கிற எண்ணில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாளில் 12,400 சம்பாதிப்பார்கள்? டைமோட ஒரு கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. நம்ம ஆண்களை ஆண் மேல் அப்படி எம்னு வச்சுக்கோமா, ஏன்னா அப்படி வச்சு எழுதி போட லேட் ஆகும். பெண்ணா ஃபீமேல் எஃப்னு வச்சுக்குவோம். 3 ஆண் 3 எம் ப்ளஸ் 4 பெண்கள் 7 நாளில் 3780னா ஒரு நாள் 7 வகுத்து பாருங்கள். 7 35 நாளையில் 28 540 வருதா? ரைட், இது பேர் 1 வச்சுக்குவோம். சால்வ் பண்ணி தான் போடணும். அடுத்தது 11 ஆண்கள் 11 எம் 13 பெண்கள் 13 எஃப் 8 நாளில் 15,000 இங்கே தேவைப்படும் எழுதிவோம். 1540 ரூபா சம்பாதிக்கிறாங்க 8 நாளில். அப்போ ஒரு நாளில் 8 வகுத்து பாருங்கள். 8 நாளில் 1540 ஒரு நாளில் பார்க்கலாமா? 8 8 7 70 8 64 6 68 64 0 1880 ரூபா சம்பாதிச்சிருக்காங்க ஒரு நாளில். 8 நாளில் 1540 ரூபானா ஒரு நாளில் 8 கிடச்சிரும். சரிங்களா? இதை சால்வ் பண்ணி ஒரு நாளில் ஒரு ஆண் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு பெண் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாமே ஒரு நாளில் சம்பாதிச்சது, ஒரு நாளில் சம்பாதிச்சது. இதை தீர்க்க என்ன பண்ணோம்னா, சால்வ் பண்ணோம்னா ஒரே நம்பராக ரெண்டையும் மாற்றணும். இதை 14 பெருக்கணும்னா 31 வரும். இது 3 பெருக்கினா 31 வருமா? சரி, அப்போ 1வது ஈக்குவேஷன் எடுத்து 14 பெருக்க போகிறோம். 3 33 எம் 4 11 44 எஃப் 54 11 பெருக்கி பாருங்கள். 54 11 4 5 4 5 4 9 5 5940 வருது. சரியானு பார்த்துங்க. 2வது ஈக்குவேஷன் எடுத்து 3 பெருக்க போகிறோம். 11 33 எம் 13 3 39 எஃப் 1880 3 தானே பெருக்கிறோம். 3 பெருக்குமா? 0 3 24 2 26 2 5640 வருது. 640 ரைட். ஒரே நம்பரை மாற்றலாம், சைன் மாற்றி கழிச்சிக்கலாம், அடிச்சு போடலாம். 39 கழிச்சா 5 ஃபீமேல் பெண்கள் 0 0 300 ரூபா வருதா? அப்போ எஃப் ஈக்குவல் டு 300/5 60 ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளில் ஒரு பெண். ஆண் கண்டுபிடிக்க கொடுத்துருவோம். அப்படியே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 எம் மேல் தெரியலை, ஃபீமேல் பெண்கள் ஒரு நாளைக்கு 60 ரூபானா 4 பெண்கள், ஒரு பெண்ணு 60 ரூபா, 4 பெண்ணா பெருக்கிக்கலாம். 3 எம் ப்ளஸ் 240 540 போட்டுக்கலாமா?
ப்ளஸ் மைனஸ் ஆமாறு 540 204 கழிச்சோம்னா ஒரு 300 வரும். ஒரு எம் ஒரு ஆண் சம்பாதிக்கிறது பணம் 300/3 100 சம்பாதிக்கிறாரு. ஒரு ஆண் 100 ஒரு நாளைக்கு, ஒரு பெண் 60 இது பெண், இது ஆண் மேல். கொஸ்டின் வருமா? கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். 7 ஆண்கள் 7 எம் 9 பெண்கள் 9 எஃப் போட்டுக்கிட்டு 7னா 7 × 100 9 × எஃப்னா 60 ஒரு 700 9 50 540 1240 சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுங்க எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1240 இது ஒரு நாள் சம்பாத்தியம். அப்போ 12,400 1000 அடிச்சிடலாமா? 0 அடிங்க. ஒரு வாட்டி 10 நாளில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆன்சர் 10 நாட்கள். கொஞ்சம் பெரிய கணக்காக இருக்குது பார்த்துங்க. 7 நாளை ஒரு நாளாக மாற்றிக்கணும், 8 நாளை ஒரு நாளாக மாற்றிக்கிட்டு சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? அசல் தொகை ரூபாய் 10,000 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இது தனித்தனியாக முடிச்சு போட்டால் லேட் ஆகும். இதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சு போட்டுக்கலாமா? 3 ஆண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு 3 + R/100 இதான் 3 ஆண்டுக்கு 3 இயர்ஸுக்கு. 2 ஆண்டு கேட்டாங்கன்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். இதான் 2 ஆண்டுக்கு ஃபார்முலா. சரி, P என்பது அசலை குறிக்கும். 10,000 போட்டுக்கலாமா? R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. 3 ஆண்டுக்கு தான் ஃபார்முலா எழுதியாச்சு. P 10,000 போட்டுங்க. R 15/100 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குவோம். 3 + R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15/100 போட்டுக்குவோம். 10,000 ஸ்கொயர் 2 எழுதிக்குமா? 15/100 இன்னொரு 15/100 போட்டுக்குவோம். குறுக்கு பெருக்கம் 300 100 300 15 315/100 300 15 கூட்டியாச்சு. சரிங்களா? இந்த 0 மட்டும் கட் பண்ணி வச்சுக்குமா? 4 0 கட் பண்ணியாச்சு. ரைட். விடை புள்ளியிலையும் கொடுத்ததுனால நம்ம பெருக்கி போட்டு 100 வகுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லும் அடிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் மிச்சப்பட்டுரும். 15 225 315 225 பெருக்கி பாருங்கள். 225 5 25 2 2 5 2 7 3 15 2 10 மீதம் 1 2 3 2 6 2 10 மீதம் 1 3 6 5 7 8 10. ஓகே. விட 70,875 வருது. அது விட இருக்குது 70,875/100. 100 2 சேப்பர் இருக்கா? ஒரு 0 ஒரு டிஜிட் பயன் பண்ணலாம். 2 0 இங்கே பயன் பண்ணிக்கலாமா? 708.75 ஸோ ஓகே. கொஞ்சம் ஃபார்முலா படித்தோம்னா ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஒருவர் 2006% தனி வட்டிக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்குறாரு. ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி கொடுத்துட்றாரு. அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளோ தொகையில் செலுத்தணும்னு கேட்டிருக்காங்க. இது கூட்டு வட்டி கிடையாது, தனி வட்டி தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஓராண்டு வட்டி முடியுமா? ஓராண்டுக்கு வட்டி தனி வட்டி. தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும். PNR/100. P 2000 6% ஓராண்டுக்கு தான். அடிச்சிருவோமா? 20 6 120 ரூபா வட்டி கொடுக்கணும். ரைட். அவர் என்ன பண்ணுறாரு? 1000 திருப்பி கொடுத்துட்டாரு. 2000 அடுத்த வருஷம் 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா தான் இருக்கும் அடுத்த வருஷத்துக்கு. இது கூட்டு வட்டி கிடையாது, கூட்டியெல்லாம் போடக்கூடாது, அப்படி வச்சுக்கலாம். இந்த 1000 ரூபாய்க்கு தான் நம்ம 6% பார்க்க போகிறோம். ஒரு 60 ரூபா வட்டி வரும். சரிங்களா? அப்போ 180 ரூபா வட்டி கொடுக்கணும். 1000 ரூபா கொடுத்துட்டாரு ஏற்கனவே. அசலில் ஒரு 1000 ரூபா மிச்சப்படுது. வட்டி ஒரு 180 ரூபா சேர்ந்தா 1180 ரூபா. இந்த கணக்கான விடை இதான்.
நம்ம அசலையும் வட்டியும் கூட்டி வட்டிக்குன்னு பிடிச்சோம்னா பாயிண்டில் வந்துடும். அந்த விடை இல்லை, அதனால் இதே மெத்தடில் போட்டுக்கலாம். சரிங்களா? இட்ஸ் ஓகே. கணக்கு தனி வட்டி கணக்கு தான் கொஞ்சம் குழப்பி விட்டுருக்காங்க அப்படியே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நிறைய கணக்கு தனி வட்டி கூட்டுகளில் கேட்டிருக்காங்க. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுக்கு 6% வட்டி கொடுக்குறார். சில பேர் பார்த்தீங்கன்னா பேங்கில் வந்து 3% வாங்கிக்குவாங்க, அது 5% 10 விடுவாங்க, வட்டி விடுவாங்களா, அது போல் வட்டி கொடுக்குறாரு. இந்த பரிமாற்றத்தில் அவர் கிடைத்த ஓராண்டு லாபம், நல்லா கொஸ்டினை படிக்கணும். ஓராண்டு, இங்கே 2 ஆண்டு. இப்போ 4% 6%, 6க்கும் 4க்கும் வித்தியாசம் 2% இருக்கா? ரைட்டு. இப்போ 10,000க்கு 2 ஆண்டுக்கு 2% பார்க்குறோம். 400 கிடைக்குது. இது 2 ஆண்டுக்கு. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ஆண்டு எதாவது மாற்றிக்கலாம் அப்படியே. இது அசல் பிஎன்ஆர். இப்படியே 400 போட்டுறாதீங்க. 2 ஆண்டுக்கு தான் அவருக்கு வட்டி லாபம்னு வட்டியை குறிக்கும். 400 ரூபா. அப்போ ஓராண்டுக்குன்னா அதில் பாதி எடுத்துங்க. 200 ரூபா அவருக்கு லாபம் வட்டி. சரிங்களா? 2 ஆண்டு கேட்டாங்கன்னா 400 ரூபா, ஓராண்டுனா அதில் பாதி 200 ரூபா தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஒரு மீசிமா மீப்பா கணக்கு தான். பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் மீசிமா கேட்டிருக்காங்க. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமாவின் விகிதம் கேட்டிருக்காங்க. 7 13க்கு மீப்போவா எடுப்போமா? மீப்பெரு பொது வகுத்தி HCF 13. 7ஐயும் 13 எது வகுக்காது, ஆனால் 1ஆல் வகுக்க முடியும். அப்போ இதுக்கு மீப்போவா 1. அடுத்து மீசிமா எடுப்போமா? 7 13இன் மீசிமா. 7க்கும் 13க்கும் பொது வகுத்தி கிடையாது. அப்போ 2ஐயும் பெருக்கிக்கலாம். 7 13 91. இதோட மீசிமா. வீதம் கேட்டிருக்காங்களா? மீப்பவா 1, மீசிமா 91. 1:91 மாற்றி போட்டுறக்கூடாது, அது ஆன்சரே இல்லை. சில நேரத்தில் மீப்பா கொடுக்காம இப்படி கொடுப்பாங்க, மீசிமா மீப்பான்னு கொடுத்துருவாங்க, மாற்றி போட்டுக்கணும். மீப்பா மீசிமா 1:91. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கையில் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள், இனி கெட்ட முட்டைகள் சதவீதம். இது பர்சன்டேஜ் கணக்கு. 1 டஜன் என்பது 12. அப்போ 5 டஜன் வந்து 5 12 60 முட்டை மொத்தமாக இருக்குது. 60 முட்டைகள் மொத்தம். நல்ல முட்டை எத்தனை? 45. அப்போ கெட்டு போன முட்டைனா வீணாக போனது. கெட்ட முட்டைகள் 60 45 கழிச்சா 15. என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ், சதவீதம் பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். மொத்த முட்டை தான் பார்க்கணும். 60 முட்டையில் அவர் கெட்ட முட்டை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 15 தான் எடுத்துக்கணும். 15 பர்சன்டேஜ்னா 100ஆல் பெருக்கணும். 100க்கு பார்க்குறது அடிப்போம். 1 15 15 4 15 20. 1 நாள் 4 2 நாங்க 8 5 நாங்க 20. 25% உங்களுக்கு கெட்ட முட்டை. நல்ல முட்டைனா 75% வரும். அது இல்லை, நம்மளுக்கு கேட்கல. 25. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? சண்டே 2, டியூஸ்டே 3, தர்ஸ்டே 2 எண்ணில் மண்டேயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்பிள் கணக்கு ஒன்று போட்டிருக்கோம். அதே போல் கணக்கு வவல்ஸ் வச்சு ஆப்பிள் விலை, ஆரஞ்சு விலை, மேங்கோ விலை வீடியோ போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. இது வவல்ஸ் கணக்கு. AEIOU வவல்ஸ். சண்டே ஏயும் யூவும் ஒரு வவல்ஸா? 2 வவலா? இப்படி 2 கொடுத்துருக்காங்க. டியூஸ்டே UEA 3 வவல்ஸ்னா 3 கொடுத்துருக்காங்க. தர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 1 2 வவலா 2 போட்டிருக்காங்க. மண்டே கேட்டிருக்காங்களா? ஓ ஒரு வவல், ஏ ஒரு வவல், மொத்தம் 2 வவல்ஸ் தான் இருக்கானா? விடை 2.
ஓகே. லாஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின். சரி, இது ஒரு ஏஜி கணக்கு, அதாவது உறவு முறைன்னு சொல்லுவாங்க. வயது கணக்கு கேட்கல, ரிலேஷன், பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்களா. ரமிளா கூறுகையில், நல்லா தெளிவாக படிக்கணும், இதுமாரி கணக்கு குழப்பி விட்டுரும். எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகன் ராமன். மாமனார்னா ராமனுக்கு அப்பா, சரியா. ரமிளா, ராமநாதன், இப்படி போட்டிருக்காங்களா, ராமநாதன். ராமனோட அப்பா தான் ராமநாதன். அப்போ தான் இவங்களுக்கு மாமனாராக இருக்க முடியும். ஓகே. ராமன் ராகவியின் தந்தை, ராகவி. அப்போ ராமனோட மகள். ராகவியின் சகோதரி ரமணி. அப்போ ரமணின்னு ஒரு பெண் இருக்காங்க. ரமணி ராகவியின் சகோதரி, இவங்களோட சகோதரி. அப்போ இவங்களும் ராமனுக்கு மகள் தான். என்ன கொஸ்டின்னா, ராகவின் சகோதரி என்றால் ரமணி ராமனுக்கு என்ன உறவு? ரமணி ராமனுக்கு அப்பா, இவங்க பொண்ணு, இவங்க அப்பா. அப்போ இவங்க யாருன்னா தாத்தாவாக இருப்பாங்க. அப்போ ராமநாதனுக்கு வந்து பேத்தி. தாத்தானா இவங்களுக்கு ரமணிக்கு ராமன் தாத்தா, ராமநாதனுக்கு ராகவிய ரமணியும் பேத்தி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேத்தி. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அப்படியே ராமனோட அப்பா தான் ராமநாதன், அவங்களோட பிள்ளைங்க 2 பேர் ராகவியும் ரமணியும், சகோதரர் 2 மகள். அப்போ இவங்க அப்பாவோட இந்த மகள் இவங்க என்ன வரணும்னா பேத்திகள் வரம் வரையணும். இட்ஸ் ஓகே. அதான் ரைட். உங்களுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். குரூப் 2 வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தொடர்ந்து வீடியோ போடுவோம். அது இல்லாமல் இந்த எஸ்சிடி எழுதுகிறாங்களே செகண்ட் கிரேட் டீச்சர், பேப்பர் 1 நியமன தேர்வுக்கு எழுதுறவங்களுக்கு வீடியோ நிறைய கொடுக்குறவங்களுக்கு பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சென்டரில், காஞ்சி எக்ஸலன்ட் கிருஷ்ணகிரியில். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஏன்னா வீட்டில் சப்போஸ் வந்து சென்டர் நிறைய பேர் சென்டர் வந்து படிக்கிறாங்க. நம்மளால் முடியல வீட்டிலேருந்து படிக்கணும். ஏன்னா சில பேருக்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், வர முடியாமல் சூழ்நிலை இருக்கும். அவங்க வீட்டிலேருந்து ஆன்லைனில் படிக்கலாம். நம்மள படித்து நிறைய பேர் ஆன்லைன்லேயே பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக எந்த குறையும் இருக்காது. எல்லா பாடமும் நடக்குது. தமிழ், கணக்கு, அறிவியல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிடிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வீடியோ வெளியே கொடுப்போம். உங்களை அப்போ பார்க்க முடியலாலும் ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துருவோம். நீங்கள் அப்போ மறுபடியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தர்றேன், ஃபோன் பண்ணி வேணால் கேட்டுங்க. இப்போ குரூப் 2 பார்த்தீங்கன்னா, குரூப் 2A வந்து இன்ட்ரி போஸ்ட், நான் இன்ட்ரி போஸ்ட் 2மே இருக்குது. அப்படியே டிஎன்பிசி படித்தவங்கெல்லாம் ஒரு 160 இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு 130 140னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் மனம் தளராமல் அதே சிலபஸ் தான், கொஞ்சம் கூட படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். தமிழ் அதே தான், மேத்ஸ் அதே தான், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலி எல்லாமே படித்தது தான். கொஞ்சம் ஒரு 2 மாதம் மெனக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல போஸ்டிங்கே போயிடலாம். சரிங்களா? அதனால் வந்து மனம் தளராமல், ஏன்னா முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்ட கொஸ்டின் கேட்டது தான் வர்ற மார்க் வரப்போகுது. அதே பாடத்தை கொஞ்சம் படிக்க போகிறீங்க, நிச்சயமாக வெற்றி பெற்றலாம். கண்டிப்பாக 100% உறுதியாக நம்பி நிறைய பேர் படிக்கிறாங்க. நீங்களும் வாங்க. அப்படி சென்டருக்கு வர முடியலன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம், அதில் ஜாயின் பண்ணி உங்கள் வெற்றியை உறுதி பண்ணி கொள்ளலாம். நம்ம சென்டர் பார்த்தீங்கன்னா காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர், கிருஷ்ணகிரி, எல்ஐசி ஆப்போசிட்டில் இருக்க சேலம் பைபாஸ். செல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9840051499 9150302456. உங்களுக்கு எதுவும் தகவல் தெரியணும்னா இந்த நம்பருக்கு
கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் சொல்லுவாங்க. அதுமாரி அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். எல்லா பாடமும் நடக்குது. தமிழ், கணக்கு, அறிவியல், வரலாறு, புவியியல், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாமே சொல்லித்தராங்க. திருப்தியாக இருக்கும். ஓகே, சென்டருக்கு வாங்க, உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி.